நிறைய பெண்களுடைய கனவுகள், இலக்குகள், லட்சியங்கள் எல்லாமே இவ்வளவோ அவங்க மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனா பொசுக்குன்னு ஒண்ணும் இல்லாமல் காணாமல் போகிறது என்பதை சில பேர் கரப்பாம்பூச்சிக்கே பயப்படுற ஆளுங்க அச்சோ பட்டாம்பூச்சி அப்படின்னு பதறி அதையும் ஹைவேஸ்ல போறாங்க. 8 வழி சாலையில அவங்க ஜீப்ல போயிட்டு இருக்கும் போது நீங்களே ஒரு லாங் டிரைவ் போகும்போது பாத்தீங்கன்னா தமிழினுடைய மிகப்பெரிய சிறப்பே என்ன தெரியுமா? அவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவருடைய கவிதை எவ்வளவு உயரமாக இருக்கிறது பாருங்க. வழுதியை வெல்பவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை அப்படின்னு. இது என்னுடைய பொருள் என்று பாதுகாக்கிற குணம் தமிழச்சிகளுக்கு இருக்கு. இந்த உலகத்திலேயே சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, நம்ம சந்தோஷம் இருந்தா அவங்களால தாங்கவே முடியும். கை தட்டலாம், தப்பு கிடையாது. இது மரத்தின் கனவு மட்டும்தானா? இது மரத்தின் சங்கல்பம் மட்டும்தானா? நிறைய பெண்களுடைய கனவுகள், இலக்குகள், லட்சியங்கள் எல்லாமே இவ்வளவோ அவங்க மனசுக்குள்ள வச்சிருப்பாங்க. ஆனா பொசுக்குன்னு ஒண்ணும் இல்லாமல் காணாமல் போகிறது என்பதை 1913 ஒரு பெண் பதிவு செய்திருக்கிறார்கள் என்றால் இதை எத்தனை பேர் நாம தெரிந்து வைத்திருக்கிறோம்? நிறைய இன்னைக்கு முகநூலை திறந்தாலே அவ்வளவு பெண்கள் இன்னைக்கு எழுத வந்திருக்கிறாங்க. என்னுடைய முகநூல் பக்கத்துல நண்பர்களா இருக்கிற ஒரு 2 பேர் எழுதின கவிதையை சொல்றேன். 2 பெண்கள் எழுதுனது. குடந்தை அனிதா அப்படின்னு ஒருத்தங்க, அவங்க மடியில ஒரு வண்ணத்து பூச்சி உட்காருது, ஒரு பட்டாம்பூச்சி உட்காருது. இப்ப நம்ம மடியில ஒரு பட்டாம்பூச்சி உட்கார்ந்தா என்ன செய்வோம்? நம்ம ரசனை உள்ளவங்களா இருந்தா அதை அப்படியே அமைதியா அது களைஞ்சு போயிடாம பார்த்துட்டு இருப்போம். செல்ஃபி எடுக்கிறவங்கன்னா அப்படியே அதை எடுத்து பட்டாம்பூச்சி என் மடியில் உட்கார்ந்த ஒரு அழகிய தருணம் அப்படின்னு எடுத்து Facebookல போடுவோம். சில பேர் கரப்பாம்பூச்சிக்கே பயப்படுற ஆளுங்க அச்சோ பட்டாம்பூச்சி அப்படின்னு பதறி அதையும் பயங்காட்டி விடுவோம். ஆனா இந்த குடந்தை அனிதா எழுதுறாங்க, மடியில் வந்தமர்ந்த பட்டாம்பூச்சி என்ன நினைத்ததோ நான் உன்னை நினைத்தேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மடியில் வந்தமர்ந்த பட்டாம்பூச்சி என்ன நினைத்ததோ நான் உன்னை நினைத்தேன். ஒரு இயற்கையாக நிகழக்கூடிய ஒரு சம்பவத்தில் தன்னுடைய அன்பை அவர்கள் அழகாக பதிவு செய்கிறார்கள். இன்னொருத்தங்க கோ லீலா அப்படின்னு ஒருத்தங்க, அவங்க ஒரு நீர்வளத்துறையில அரசாங்க அதிகாரியா இருக்கிறாங்க. சுற்றுச்சூழல் சம்பந்தமா நிறைய எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் அவங்க ஆழியாறுல இருந்து திருமூர்த்தி ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைடு ஏதோ ஹைவேஸ்ல போறாங்க. 8 வழி சாலையில அவங்க ஜீப்ல போயிட்டு இருக்கும் போது பக்கத்து வாகனம் ஒரு பறவையை அடிச்சிருது. அடிச்சு அந்த பறவை அப்படியே பறந்து போய் கீழே விழுது. அதை பார்த்துட்டு அவங்க ஒரு கவிதை, ஒரு ஹைக்கூ எழுதுறாங்க. 3 வரியில எழுதுறாங்க, வாகனம் மோதிய பின்னும் பறந்து கடந்தது பறவையின் நிழல். அந்த பறவை இறந்துருச்சு, ஆனா அது இறக்குறதுக்கு முன்னாடி அந்த நிழல் அந்த இடத்த கடந்து போயிருது. இப்ப நம்மளால சாதிக்க முடியாட்டி கூட தன்னுடைய நிழலால் அந்த பறவை எதையோ சாதித்தது. அப்புறம் இன்னொரு கவிதையில பதிவு செய்யறாங்க, ஒரு பறவை இவங்க ரொம்ப தூரம் போறாங்க, அந்த பறவையும் வந்துகிட்டே இருக்கு, ஒரு சின்ன பறவை. இதையே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டே அவங்களும் போயிட்டே இருக்கிறாங்க. தூரத்துல போய் ஒரு மரத்துல போய் அது உட்காரு. அவங்க எழுதுறாங்க, தூரத்து மரம் நோக்கி கடக்கிறது 8 வழி சாலையை சின்னஞ்சிறு பறவை. ஏன் அவ்வளவு தூரம் பறந்ததுன்னா எங்கேயுமே மரம் இல்லை. இப்ப நீங்களே ஒரு லாங் டிரைவ் போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு நிழலுக்காக நிக்கலாம், கொஞ்ச நேரம் ஏதாவது சாப்பாடு கொண்டு வந்தோம்னா சாப்பிடலான்னு நீங்க மரத்தை தேடினீங்கன்னா எங்கேயுமே மரம் இல்லை, ஒரு கடை இல்லை, நிறைய இடங்கள்ல மனிதர்களே இல்லை. ஒரு தார் பாலைவனத்துல போற மாதிரி தான் நம்ம பயணம் இருக்கிறது. இப்ப அந்த சிந்தனையை, அந்த இயற்கை மீதான ஒரு உயிரினத்தின் மீதான கரிசனத்தை இன்னைக்கு இருக்கிற கவிஞர்கள் இவ்வளவு அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழினுடைய மிகப்பெரிய சிறப்பே என்ன தெரியுமா? இந்த உலகம் மனிதனுக்கானது என்று அவங்க நினைச்சதே கிடையாது. இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் ஆனது என்கின்ற உயர்ந்த சிந்தனை தான் நம்ம தமிழ் பரப்பின் மிகப்பெரிய சிறப்பு. இது இன்னைக்கு நேத்து இல்ல, அந்த காலத்திலேயே இருக்கு. அந்த காலத்துல சங்க இலக்கியத்துல ஒரு புலவர் இருக்கிறார், அவர் எழுதுறார். இப்ப நீங்க பொதுவா பாருங்களேன், நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எல்லாருமே ஓரளவு நடுத்தர வயசு கடந்தவங்க தான், இல்ல அந்த வயசுல இருப்பீங்க. நம்ம பள்ளிக்கூடம் படிக்கும் போது இந்த வாழ்த்து அட்டையெல்லாம் கொடுப்போம், பொங்கல் தீபாவளி வரும்போது, இல்லைன்னா ஸ்கூல் பிரிஞ்சு போகும்போது. அப்ப என் ஃப்ரெண்டு எனக்கு ஒரு வாழ்த்து அட்டை கொடுத்தா. இந்த கவிதை எல்லாருக்குமே தெரியுது, யார் எழுதுனான்னு தெரியல. அவ எனக்கு எழுதியிருக்கிறா, நான் உன்மேல் வைத்த பாசம் கடலை விட பெரியதானது, வானத்தை விட உயரமானது, உலகத்தை விட உருண்டையானது, இப்படி எல்லாம் எழுதி கொடுத்திருந்தா. நீங்களும் அதே மாதிரி எழுதி கொடுத்திருப்பீங்க.
எனக்கு என்னன்னா, 2 சின்ன ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களுக்குள்ள இருக்கிற அன்பை அவங்க எவ்வளவு பெருசாக்குறாங்க பாருங்க. வானத்தை விட பெருசு, இது கடலை விட ஆழம், உலகத்தை விட மிக பெரியதுன்னு இந்த சிந்தனை இவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, சங்க இலக்கியத்துல ஐயூர் முடவனார் அப்படின்னு ஒரு புலவர் இருக்கிறார். ஐயூர் முடவனார், அவர் ஊரு பேரு ஐயூர். முடவனார் அப்படின்னா அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் அவருடைய கவிதை எவ்வளவு உயரமாக இருக்கிறது பாருங்கள். அவருக்கு உதவி செய்யற மன்னர்களை தானே அப்ப புகழ்ந்து பாடுவாங்க. மன்னன் மாறன் வழுதி அப்படிங்கிறவரை இவரை பாராட்டி எழுதுறாரு. அவருடைய வீரத்தை பாட போறார். நீர்மிகின் சிறையும் இல்லை, தீமிகின் மண்ணுயிர் நிழலும் இல்லை அப்படின்னு தொடங்குற ஒரு பாடல். அவர் என்ன சொல்ல வர்றாரு, நீர் வெள்ளமாகி வந்துருச்சுன்னா அதை தாங்கக்கூடிய அரண் இந்த உலகத்திலே இல்லை. தீ அதே மாதிரி காட்டு தீயா மாதிரி பரவ ஆரம்பிச்சுச்சுன்னா அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு மனுஷனுக்கு நிழலே இல்லை. காற்று புயலாக மாறிடுச்சுன்னா அதை எதிர்த்து நிக்கிற வலிமை யாருக்கும் இல்லை. அதே போல வழுதியை வெல்பவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை அப்படின்னு எழுதிட்டார். ஒரு மன்னனுடைய வீரத்தை சொல்ல வரும்போது இயற்கையை கொண்டு வந்து இணைத்து பாடுகிற அந்த சிந்தனை இருக்கிறது இல்லையா, இது சங்க இலக்கியத்தின் தொடர்ச்சி. இன்னைக்கு நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல, உன்னை இந்த உலகத்தை விட நான் அதிகமா நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றோம்னா, இது நம்ம சொல்றது இல்ல, நம்மளுடைய ஜீன்லயே இருக்குது. நம்முடைய உயிர் அணுக்கள்லயே இயற்கையை நேசிக்கிற, எதையுமே உலகளாவிய சிந்தனையோடு பார்க்கிற ஒரு குணம் நம் தமிழ் மக்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளம். ஒண்ணும் இல்ல, இப்ப நம்ம கீழடியில அகழ்வாய்வு பண்ணும்போது நிறைய பொருள் எடுத்தாங்க. அதுல ஒண்ணு வந்து நீங்க ஆச்சரியப்பட்டிருப்பீங்க, பழைய மண் பானையெல்லாம் எடுத்தாங்க. அதுல வந்து பெண்கள் வந்து பேர் எழுதியிருந்தாங்க. ஆதினி அப்படின்னு ஒரு பொண்ணு பேர் எழுதியிருந்தா, கோதை அப்படின்னு ஒரு அம்மா பேர் எழுதியிருந்தாங்க. இது எப்ப உள்ளது? 2500 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போன உடனே உங்க வீட்டுல உள்ள பாத்திரத்தை எல்லாம் எடுத்து பாருங்க. யார் பேர் இருக்கும்? ஒண்ணு மாமியார் பேர் இருக்கும், இல்லைன்னா நம்ம அம்மா பேர் இருக்கும், இல்லைன்னா நம்ம பேர் இருக்கும். ஆண்கள் பேர் என்னைக்குமே பாத்திரத்துல இருக்காது, பெண்கள் பேர் தான் இருக்கும். இது இன்னைக்கு நேத்து வந்த பழக்கம் இல்ல, 2500 வருஷமா இது என்னுடைய பொருள் என்று பாதுகாக்கிற குணம் தமிழச்சிகளுக்கு இருக்கு. அன்னைக்கு அந்த பிள்ளை கோதை அப்படின்னு எழுதி வச்சிருக்கு மண்பானையில, ஆதினின்னு ஒருத்தி எழுதி வச்சிருக்கா. இப்ப நம்மளும் ரேவதி, கவிதா, ஜான்சி அப்படின்னு அவங்க ஒரு ஸ்பூன்ல கூட எழுதி வச்சிருக்கோம். ஏன்னா இது எங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்தது, இது எங்க பொருள் அப்படின்னு சொல்லி அந்த உரிமை கொண்டாடுகிற ஒரு குணம் எவ்வளவு காலமாக இருக்கிறது. இனிமே யாராவது கேலி பண்ணாங்கன்னா சொல்லுங்க, இது 2500 வருஷத்து குணம், இது மாத்தவே முடியாது அப்படின்னு நீங்க ரொம்ப தைரியமாக சொல்லலாம். இது தமிழர்களுடைய ஒரு அடையாளமாக இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு 2 சின்ன கதை படிச்சேன், ரொம்ப நாளைக்கு முன்னாடி படிச்ச ஒரு கதை. இந்த இயற்கையோடு சேர்ந்து வர்றதுனால அதை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். ஆட்டுக்கிடாவும் கருப்பசாமியும் அப்படின்னு ஒரு கதை. பழனியம்மாள்னு ஒரு சின்ன பாப்பா இருக்கிறா. அவங்க வீட்டு வந்து ஆட்டுக்கிடை போடுற ஒரு குடும்பம். அப்பப்ப ஆடுகளையும் அவங்க விலைக்கு விற்பாங்க. அவங்க வீட்டுல ஒரு குட்டி ஆடு கருப்பா இருக்கும், அழகான ஒரு கருப்புல இருக்கும். இந்த பாப்பா அதை கருப்பி அப்படின்னு கூப்பிட்டு வளர்க்கும். எப்ப பார்த்தாலும் எங்க படிச்சுட்டு வந்து ஸ்கூல் போயிட்டு வந்து அதை கொஞ்சிக்கிட்டே இருப்பா அந்த குட்டி ஆடை. அந்த ஆடு அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு இருக்குது. ஒரு நாள் திடீர்னு யாரோ 2-3 பேர் வந்து அவங்க அப்பா கிட்ட பேசிட்டு கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போறாங்க. என்னப்பா என்ன அப்படின்னு, இல்ல அவங்க கருப்பசாமிக்கு குலதெய்வம் வேண்டி இருக்கிறாங்க, அந்த கோயிலுக்கு நேர்ந்துக்கிறதுக்கு ஒரு கடா வேணுமா வெட்டுறதுக்கு. சரி, அதுக்கு முழுசா கருப்பா இருக்கிற எந்த குறைவும் இல்லாத ஒரு ஆடுதான் வேணுமா. இவங்க எந்த ஆடு பார்த்தாலும் ஏதாவது வெள்ளையில புள்ளி இருக்குது, இல்லைன்னா ஏதாவது சின்ன குறை இருக்கு, நம்மகிட்ட இருக்கிற இந்த கருப்பு இருக்கு பாத்தியா, இதுதான் சரியான ஆடுன்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த பிள்ளைக்கு தாங்கவே முடியல, அழுதுகிட்டே இருக்கிறா. 2 நாள் 3 நாள் ஆகுது, அவளுக்கு சாப்பிட முடியல, தூங்க முடியல. அவங்க அம்மாட்ட சொல்ற, இதை விற்க வேண்டான்னு சொல்லுமா, எத்தனை ஆடு இருக்கு, இதை விட்டுற சொல்லு, அதெல்லாம் உங்க அப்பா சொல்ல முடியாது, விடுறி அப்படின்றுச்சு. அந்த ஆடு விற்கப்படுகிற நாளுக்கு முந்தின நாள் திடீர்னு ஆட்டுக்கடையில ஏதோ சத்தம் சலசலன்னு கேட்கறது. ஓடி போய் பாக்குறாங்க, ஒரு நரி ஓடி வந்து ஆடுகளை திங்க வருது. உடனே இவங்க அடிச்சு புடிச்சு நரிய விரட்டி விட்டுட்டு எண்ணி பாக்குறாங்க, எல்லா ஆடுகளும் கரெக்டா இருக்கு. நல்ல வெள்ளடா காப்பாத்திட்டோன்னு தூங்கிடுறாங்க. மறுநாள் அந்த ஆட்டை வாங்குறதுக்கு முழு பணத்தையும் கொண்டு வர்றாங்க. அந்த சாமி கும்பிடுறவங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு ஆடை தூக்கி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளை ஏங்கி அழுதுட்டே இருக்குது. இந்த ஆடை வாங்கி பார்த்த உடனே அவங்க அதிர்ந்து போறாங்க. என்னங்க, ஒச்சம் இல்லாத குறை இல்லாத ஆடை தாங்க எங்க சாமிக்கு படைக்கணும். ஏங்க என்னாச்சு, இந்த காதுல பாருங்களேன், ஏதோ ரத்தம் உறைஞ்ச மாதிரி இருக்கு. வாங்கி பாக்குறாங்க, அது காதுல ஏதோ அறுபட்ட மாதிரி கடிப்பட்ட மாதிரி இருக்கு.
ஐயோ நேத்து நரி வந்துச்சுல, அது இதை கடிச்சு வச்சுட்டு போயிருச்சு போல, மன்னிச்சுக்கோங்க, எங்களுக்கு இந்த ஆடு வேண்டான்னு கொடுத்துட்டு காசை திரும்ப வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த பிள்ளை நிம்மதியா வந்து உட்கார்றா. அம்மா லேசா சிரிச்சுக்கிட்டே உள்ள போறாங்க. ஏன்னா அந்த நரி வந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு விடியறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா சின்ன கத்திய வச்சு அந்த ஆட்டோடைய காதுல லேசா கீறி இருக்காங்க. தன் பிள்ளை நேசிக்கிற ஒரு ஆடு இப்படி போய்விடக்கூடாது வேண்டுதலுக்காக என்று அந்த தாய் செய்த செயல். இந்த குழந்தை நினைச்சுக்கிறது அந்த கருப்பசாமியே நரியா வந்து இந்த ஆடை காப்பாத்திருச்சு அப்படின்னு அந்த குழந்தை நினைத்து கொள்கிறது. இப்ப இந்த உலகம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமானதல்ல, நம்ம கூடவே வாழுகிற எல்லா உயிர்களுக்குமானது என்பதை இந்த அழகான கதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. மரம் ஏன் வளர்க்குறோம் அப்படின்னா மரத்துக்காக கிடையாது. ஏன் மரங்களை நம்முடைய தமிழர்கள் இவ்வளவு நேசித்தார்கள் என்றால், அந்த அம்பலப்புலிங்கிற ஒரு மரம் பாருங்க, நடராஜரை எத்தனை மாசமா காப்பாத்தி பத்திரப்படுத்தி இருக்கு. தூங்கு மூஞ்சி மரம் அப்படின்னு ஒரு கதை. தூங்கு மூஞ்சி மரம் பார்த்திருக்கிறீங்களா? அது என்னையும் தூங்கி விழுஞ்ச மாதிரியே இருக்கும். ஒருத்தர் ஒரு இடத்துல புது வீடு கட்டுறாரு. அந்த வீடு கட்டுற இடத்துல வாய்ப்பா முன்னாடியே ஒரு தூங்கு மூஞ்சி மரம் நல்லா பெருசா இருக்குது. சரி, நல்ல மரம் தானே, இருந்துட்டு போட்டுன்னு விட்டுட்டாங்க. வீடெல்லாம் பால் காய்ச்சி அந்த வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கும் போது வர்றவங்க போறவங்க சொந்தக்காரங்கலாம் இருப்பாங்கல்ல. இந்த உலகத்திலேயே இந்த சொந்தக்காரங்க இருக்காங்கல்ல, சொன்ன உடனே சிரிப்பு வருது பாருங்க. யார் யாரோ தேவதைகளால் அனுப்பப்பட்டவர்கள் நம்ம நம்புவோம். ஆனா அந்த சொந்தக்காரங்க மட்டும் சாத்தானால அனுப்பப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. நம்ம சந்தோஷம் இருந்தா அவங்களால தாங்கவே முடியாது. வீடு கட்டி சந்தோஷமா இருப்பாங்களா, வந்தோடனே சொல்லுவாங்க, வாசல்ல என்ன மரம்? அதுவா தூங்கு மூஞ்சி மரம். விளங்கிரும். வீட்டுக்கு முன்னாடியே தூங்கு மூஞ்சி மரம் இருந்தா நல்லாவா இருக்கும்? வீடு தூங்கிரும், எந்த காரியமும் உருப்படாது, எதுவும் சரியா வராது. 4-5 சொந்தக்காரங்க கிளப்பி விட்டுட்டு போயிட்டாங்க, அதை வெட்டிருங்க, இல்லைன்னா வீடு விருத்தி ஆகாது அப்படின்னு. இந்த வீட்டு ஓனர் அம்மாவால தாங்கவே முடியாது. ஏங்க இந்த மரத்தை வெட்டிடுவோம். சும்மா இருமா, இந்த மரம் தாம நான் வீடு கட்ட ஆரம்பிச்சதுல இருந்து அதுலதான் நான் உட்காந்துருந்தேன், அந்த நிலையில தான் உட்காந்துருந்தேன். சாயந்தரமானா ஈஸி சேர் போட்டு அங்கதான் நான் படுத்து இளையராஜா பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். நல்லா தானம்மா இருக்கு. ஆமா, அதான் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க தூங்கு மூஞ்சி மரத்துக்கு கீழே. எங்க சொந்தக்காரங்க கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க, அதை வெட்டிருங்க. இந்த அம்மா அனத்தல் தாங்க முடியாம சரி இந்த ஞாயிற்றுக்கிழமை வெட்டிடுவோம் அப்படின்ட்டா. முந்தின நாள் சனிக்கிழமை சாயந்தரம் பிள்ளைகள்லாம் ஸ்கூல் விட்டு வந்து இவங்க வீட்டு பிள்ளைங்க ரெண்டும் பக்கத்து வீட்டுல உள்ள 2 பிள்ளைங்களும் விளையாடிட்டு இருக்கிறாங்க அந்த மரத்துக்கு கீழே. இவர் வாசல் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அந்த ரோட்டு மேல போய்கிட்டு இருந்த ஒரு பாரம் சுமந்த லாரி அதோடைய பிரேக் கண்ட்ரோல் இழந்து சல்லுன்னு திரும்பி இந்த குழந்தைகளை நோக்கி வந்து பாஞ்சிருது. வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்த அம்மா, ஐயோ என் பிள்ளைக நசிங்கிருச்சேன்னு பதறி அடிச்சு கையில இருக்கிற பாத்திரத்தை தூக்கிட்டு அம்மாவும் அப்பாவும் ஓடி வந்து பாக்குறாங்க. அந்த லாரி தூங்கு மூஞ்சி மரத்துல மோதி நின்றுது. அந்த குழந்தைகள் தப்பிச்சிருச்சு. இப்ப அந்த அம்மா சொல்றாங்க, இது தூங்கு மூஞ்சி மரம் இல்ல, நம்மளுடைய குலசாமி, இதை என்னைக்குமே வெட்ட வேண்டாம்.